வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 9th ஜூலை 2022 UGC NET கண்டக்ட் பண்ணின ஃபஸ்ட் பேப்பர் ஷிஃப்ட் 2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பேப்பருடைய கம்ப்யூட்டர் செக்ஷனுடைய 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது கம்ப்யூட்டருடைய பார்ட் 2 வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Anil has decided to use either DVD or W or DVD or which of the following statements are true about this storage device? RW or R ரெண்டில் டிசைட் பண்ண யூஸ் அவர் அனில் சூஸ் பண்ணுறாரு. எது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்கிறது. போத் டிவிடி ஆர் அண்ட் டிவிடி ஆர்டபிள்யூ ஆர் ரீட் ஒன்லி அப்படின்ட்டு இது இந்த ஆப்ஷன்ஸ்க்கு இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்கிறது ஆர்டபிள்யூ அண்டு ஆர்னா என்னன்னு பார்த்தலாம். டிவிடி ஆர் அண்ட் ஆர்டபிள்யூ அப்படி சொன்னோம்னா ஆர் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர் பார்க்குறோம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் ரெக்கார்டபிள், தென் வெர்சடைல் டிஸ்க் ரெக்கார்டபிள். இது அல்லது அது இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இதை கேட்டுமே நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. டிவிடினா என்ன அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆர்டபிள்யூ அப்படின்னு சொன்னோன்னா டிஸ்க் ரீரைட்டபிள், அது ரெக்கார்டபிள், இது ரீரைட்டபிள். வெர்சடைல் டிஸ்க் ரீரைட்டபிள், இவ்வளோதான் இதனுடைய வித்தியாசம். இது என்னென்னா ரிட்டன் ஒன்ஸ் ஃபார்மேட், அதாவது இது ரெண்டுமே எது இந்த ரெண்டையுமே நம்ம ரைட் பண்ண முடியும். ரெண்டுமே ரைட்டபிள். பட் இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா ஒன்ஸ் டேட்டா ரிட்டன் டு இட் கான் பி ஓவர் ரிட்டன் ஆர் எரேஸ். ஒன்ஸ் எழுதியாச்சுன்னா அதை எரேஸ் பண்ணி மாற்ற முடியாது. ஒன்லி ரிட்டன் டு ஒன்ஸ், இதுதான் ரெக்கார்டபிள். பட் ஆர்டபிள்யூ ரீரைட்டபிள். இதில் ரீரைட் பண்ண முடியாது, இது பண்ண முடியும். ஆடட், டெலிட்டட், மோடிஃபை இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். இதில் ரீரைட்டபிள், ரெக்கார்டபிள் ரெண்டுமே ரெக்கார்டபிள் தான். ரெண்டுமே ரைட்டபிள்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். பட் ஆர் அதில் ஓவர் ரிட்டன் பண்ண முடியாது, இதில் பண்ண முடியும். அவ்வளோதான் இதனுடைய வித்தியாசம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் கொஸ்டின் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டிவிடி ஆர் கேன் பி ரிட்டன் டு ஒன்லி ஒன்ஸ்ங்கிறது கரெக்டு. டிவிடி ஆர் டபிள்யூ கேன் பி ரிட்டன் டு மெனி டைம்ஸ்ங்கிறது கரெக்டு. read and write. Both DVD R and DVD RW can be returned to only once. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இது ஒன்லி ஒன்ஸ் கிடையாது. ரிட்டர்ன் டு பி ஒன்லி ஒன்ஸ் இல்லை. RW இதில் எரேஸ் பண்ணி நம்மளால் எழுத முடியும். போத் டிவிடி ஆர் அண்ட் RW ஆர் ரீட் ஒன்லி, அதுவும் கிடையாது. ஆர் ரீட் அண்ட் ரைட் ரெண்டையுமே பண்ணும். ரெண்டுலேயுமே ரைட் பண்ண முடியும், பட் RWவில் ரீரைட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட இது பி அண்ட் சி ஆப்ஷன் நம்பர் பி இதனுடைய ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கிறது. இதே கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இது டிவிடி ரோம் சொல்லக்கூடியது. டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி, சாரி இதை தனியாக எழுதிருக்கு. ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி. வெர்சடைல் ஆர் வீடியோ, இதில் ரெண்டு வேர்டு எது போட்டாலும் ஒன்று தான். டிஸ்க் ஆன் விச் கம்ப்யூட்டர் டேட்டா கேன் பி ஸ்டோர்டு. இது கம்ப்யூட்டர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கோசரம் டிவிடி ரோம்ங்கிறது இருக்குது. அதாவது இது ரீட் மட்டும்தான் பண்ணும். ஒன்லி ரீட் மட்டுமே பண்ணக்கூடியது ரோம். இதில் ஒன்ஸ் ரைட் பண்ணுவோம், ரைட் ஒன்ஸ் ரைட் பண்ணக்கூடியது. ஸோ டிவிடி ஆர் ரெக்கார்டபிள், இது ரீட் ஒன்லி ரோம். ஆர்டபிள்யூ ரீட் அண்ட் ரைட் எல்லாமே பண்ணக்கூடியது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பார்த்துக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 2. மேட்ச் கொடுத்தது. கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் இங்கே இருக்குது, இங்கே டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது லினக்ஸ், மோதிலா ஃபயர்ஃபாக்ஸ், நோட்பேட், ஜேபிஇஜி இது கொடுத்துருக்காங்க. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ண தெரியும். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மோதிலா ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர், 4th one நோட்பேட் டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர், இமேஜ் ஃபைல் ஜேபிஇஜி. ஸோ 3 4 1 2 3 4 1 2 ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் நம்மளுடைய ஆன்சர். தென் இதனுடைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இந்த ஸ்லைட்ஸில் இருக்குது. அது பார்த்தோம்னா லினக்ஸ் இங்கே கொடுத்துருக்குது. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதாவது விண்டோ போல் இதுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான். இது என்ன சொல்கிறது, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இதை எல்லோருமே நிறைய பீப்புள்ஸ் நம்ம இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா எதனாலனா இதனுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி இது நல்லாயிருக்கும். தென் இது எப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இனிஷியலாக எப்போ இது டெவலப் பண்ணப்பட்டதுங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது 1991. இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்துக்கலாம். தென் மோதிலா ஃபயர்ஃபாக்ஸ் இது ஒரு வெப் ப்ரௌசர், ஓப்பன் சோர்ஸ் வெப் ப்ரௌசர். இது ஸ்பீடு, ப்ரைவசி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது இதில் நல்லாயிருக்கும். 2004
மோதிலால் ஃபவுண்டேஷன் வந்து இதை ரிலீஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்டு. இது வருஷம் இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அதனுடைய லோகோஸ் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது இங்கே இருக்கும். இது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நோட்பேடுனாலும் பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர் இது வந்து மற்றது மாதிரியெல்லாம் பிக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் மல்டிமீடியா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்காது. எடிட் பண்ணுறதுக்கும் ப்ளைன் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எடுக்க ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கோசரம் இருக்கக்கூடியது டெக்ஸ்ட் எடிட்டர். இது வந்து சிம்பிளிசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அதே அடுத்தது JPEG அப்படின்னு சொல்லக்கூடிய இமேஜ் ஃபைல். இது JPEG இமேஜ், இதுவும் PNGயும் இமேஜ் தான். பட் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்டெல்லாம் இருக்க பாருங்கள், அதெல்லாம் சேர்த்து இருந்துச்சுன்னா அது JPEG. PNG வந்து கட் பண்ணி நம்ம ஃபேஸ் மட்டும் இப்படியெல்லாம் கட் பண்ணி எடுக்குதுல, அதுதான் அது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸல் கொஸ்டின். இது அந்த என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் இஃப் ஃபார்முலாவை வந்து நம்ம எப்படி இதுக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சரை வீடியோ லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஃபோர்த் கொஸ்டின், the image, sound and video data can be created in the number of file formats in this contact. Which of the following are compressed file formats அப்படின்னு கேட்டிருக்காங்க. compressed file format எதெல்லாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய JPEG, இதற்கு முன்னாடி பார்த்தா அதே இதுதான். அது வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல் ஃபார்மேட்டு. எல்லா ஃபோட்டோகிராஃபுக்கு டிஜிட்டல் இமேஜ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ரெஸ் பண்ணக்கூடியது. லூஸ்லி கம்ப்ரெஷன் அல்காரிதம் வந்து இதற்கோசரம் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. யூஸ் த சைஸ் ஆஃப் இமேஜ் ஃபைல்ஸ் வித்தவுட் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்டிங் தயர் குவாலிட்டி. இது வந்து கம்ப்ரெஸ்ங்கிறது அடுத்த கொஸ்டினுங்க பார்த்துட்டோம். தென் MP3, MP4 இதுவும் ரெண்டுமே வந்து கம்ப்ரெஸ் ஃபைல் ஃபார்மேட் தான் இங்கே இருக்கக்கூடியது. ப்ளஸ் இது வந்து ஆடியோ மட்டும் இருக்கக்கூடியது. இது ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையுமே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி குவாலிட்டியாக கொடுக்கக்கூடியது. அஃபெக்டட் அதனுடைய குவாலிட்டி அஃபெக்ட் ஆகாமல் ஆடியோ மட்டும் கொடுக்கக்கூடியது தான் MP3 ஃபார்மேட். அதனுடைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. தென் வந்து MIDI அண்ட் AVI அப்படின்னு சொன்னால் MIDIங்கிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய டிஜிட்டல் இன்டர்ஃபரன்ஸ் தான். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் இது மியூசிக்கல் எக்யூப்மெண்ட், நாட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அதுக்காக நடக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ், அது நடக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து ரெக்கார்ட் அண்ட் பிளே த பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் பிளேயிங், நாட் ரெக்கார்ட் த சவுண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். பேட்டர்ன் ஆஃப் மியூசிக், எந்த பேட்டர்னில் மியூசிக் பண்ணுறது தான் அந்த MIDIங்கிறது. AVI அப்படின்னு சொன்னோம்னா வீடியோ ஃபைல் ஃபார்மேட் கண்டென்ட் கம்ப்ரஸ்ட் ஆர் அன்கம்ப்ரஸ்ட் வீடியோ டேட்டாஸ் வந்து அதில் இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தோம் என்னது, இது 3, இது 2 கிடையாதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ A, B and E ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ரைட். த நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a mobile device? டேப்லெட், ஸ்மார்ட்ஃபோன், டெஸ்க்டாப் PC, ரீடர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், நமக்கே தெரிஞ்சிடுது டெஸ்க்டாப் PC. ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே என்ன ஆகுது, நான் ஆன்கோயிங் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளால இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். பட் இது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான், லொக்கேஷன் ஒரு டேபிள் இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா டேப்லெட்டில் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். இதில் இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரீடர்ஸ், இது எல்லாமே வந்து கையில் எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துக்கு வேணால் போய் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ஆன்சர் இது தெரிஞ்சுது. இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட் கொஷின் என்னென்னா, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலா இன் செல் C1 இவங்க இந்த ஃபார்முலா டைப் பண்ணுறாங்க, இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவேஷன் என்னென்னா சம் இஃப் A2 to A7 அண்ட் A கொடுத்துருக்காங்க, தென் B2 to B7. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம சம்னா என்ன, சம் ஈக்குவல் டு சம்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தா அது அவுட்புட் என்ன வரும், சம் இஃப் கொடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஈக்குவல் டு வெறும் சம் அப்படின்னு சொல்லி ஒரு செல்லேருந்து இன்னொன்று செல் கொடுத்தாங்கன்னா, இப்போ வந்து இது ஒன்றும் பண்ணாது. இதோட அவுட்புட் என்னென்னா, அந்த செல் B2லேருந்து B7 வரைக்கும் சம் ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அதுவே வந்து இங்கே சம் இஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இஃப் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த காலமில் அந்த கண்டிஷன் கொடுக்குறோங்கிறத செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து A2 to A7 கொடுத்துருக்காங்க. A2 to A7 காலமில் வேரியபிள் A இருந்துச்சுன்னா, அதாவது இவங்க வந்து ப்ராஜெக்ட் ஏவோட நம்பர் ஆஃப் டேஸை மட்டும் கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A2 to A7னா A2 to A7 செல்லில் வந்து இந்த செல்லில் வந்து A மட்டும் இருந்துச்சுன்னா அதோட ரெஸ்பெக்டிவான B2 to B7 சம் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே எதெல்லாம் ஏன்னு பார்க்குறோம்.
இப்போ இந்த B2 to B7ல அதை மட்டும் ஆட் பண்ணுறோம். அதாவது 15 + 20 + 10 + 15 அதாவது 50. 50 is the right answer. Thank you.